நம்ம ஜெபம் பண்ணலாம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணி வகுப்பை நாம் தொடங்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அற்புதமான மாலை நேரத்துக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். தகப்பனே, இந்த நாட்கள் முழுவதும் எங்களை நீர் கண்மணி போல காப்பாற்றி எங்களுக்கு மறுபடியுமாக இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்து உம்முடைய சமூகத்தில் ஒன்று சேர்ந்து உம்முடைய வேதத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் எங்களுக்கு நீர் தயவு பாராட்டினீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த மகிமையான வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ளும் போதெல்லாம் எங்களுடைய உள்ளான மனுஷனில் நாங்கள் பலப்பட்டு எங்களுடைய வாழ்வில் வரக்கூடியதான ஒவ்வொரு சோதனைகளையும் நாங்கள் வென்று உமக்குள்ளாக நாங்கள் வளர எங்களுக்கு உதவியாக வருகிறது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற மாட்டோம். இந்த நாங்கள் வார்த்தையை வாசிக்கும் போது, அதை கவனிக்கும் போது, அதை படிக்கும்போது நாங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நாங்கள் படித்து கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த எங்களுக்கு நீர் பலன் தர விடுமா நாங்கள் செவியன கர்த்தாவே. உம்முடைய வசனத்தை படிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, கேட்டு அதன்படி செய்யக்கூடிய பிள்ளைகளாக எங்களை நீர் மாற்ற விடுமா நாங்கள் செபிக்கின்றோம். தொடர்ந்து இந்த வகுப்பை நாங்கள் தொடங்கும் போது எந்த விதமான தடைகள் வராதபடிக்கு கர்த்தர் எங்களை நீர் நடத்த விடுமா நாங்கள் செபிக்கின்ற கர்த்தாவே. இந்த வகுப்பினுடைய ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் கர்த்தர் எங்களை தலைமை தாங்கி நடத்துவீராக. ஜெபங்களை கேட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படியாக, படிக்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கின்றோம். நிச்சயமாகவே அவருடைய வசனத்தை நாம் படிக்கும்போது அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ஒரு நல்ல ஆகாரமாக காணப்படும். ஆகவே இந்த நேரத்திலும் கூட நம்ம வசனத்தை நன்றாக படிப்போம், புரிந்து கொள்வோம். புரிந்து கொண்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி நல்ல ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை வசனத்தின் நிமித்தமாக நம்ம வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியதான அந்த பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு சொன்னால், அபிஷேகம். நம்ம வேதத்துல நம்ம பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு இல்ல புத்தகங்களை நம்ம வாசித்து பார்க்கும்போது அபிஷேகம் பண்ணப்படுதல் என்கிறதான வார்த்தையை நம்ம அடிக்கடி வாசிக்க முடியும். ஆனால் இப்பொழுது அபிஷேகம் என்றால் என்ன, அபிஷேகம் பண்ணப்படுதல் என்றால் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். சில வேளைகளில் ஒரு கிறிஸ்தவர்களை நீங்கள் வெளியிடங்களில் பார்ப்பீர்கள் சொன்னால், எதிர்பாராத விதமாக பைபிளை பற்றியோ மற்ற காரியங்களை பற்றியோ நீங்கள் பேசும்போது, நீங்கள் அபிஷேகம் பெற்று விட்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கேள்வி கேட்பார்கள். ஏன் நீங்கள் சர்ச்சுக்கு போறீங்களா, எந்த சர்ச்சுக்கு போறீங்க, அப்படியெல்லாம் கேட்டுவிட்டு நீங்கள் அபிஷேகம் பெற்று விட்டீர்களா என்று சொல்லி கேள்வி கேட்பார்கள். சில வேளைகளில் அவர்கள் கேட்கக்கூடியதான அந்த கேள்விக்கு வேதபூர்வமாக நம்ம சரியான ஒரு பதிலை கொடுக்க முடியாது. அபிஷேகம் என்றால் என்ன, அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொல்லி சில நேரத்தில் நம்மளே தெரியாமல் காணப்படுவோம். ஆனால் இன்னைக்கு அந்த வார்த்தைக்கான சரியான அர்த்தம் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்க இருக்கின்றோம். அபிஷேகம் சொல்லி சொல்லும்போது இன்னைக்கு பொதுவாக மக்கள் யோசிக்கக்கூடிய ஒரு காரியம், அபிஷேகம் என்று சொன்னால் அந்நிய பாஷை பேசுவது, உற்சாகமாக பாடல் பாடுவது, கைகளை உயர்த்துவது, அது மாத்திரமல்ல கீழே விழுவது, உணர்ச்சி பூர்வமான சில காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அபிஷேகத்துக்கு அடையாளமாக அவர்கள் பேசுவார்கள்.
ஆனால் இப்பொழுது நம்ம கேட்ட இந்த காரியமெல்லாம் வேதத்துல வந்து நம்ம பார்க்கும்போது அந்த அர்த்தங்கள் வந்து கொடுக்கப்படவில்லை. அபிஷேகம் என்று சொல்லி சொன்னால் நமது ஆடுவது, பாடுவது, உணர்ச்சி வசமான காரியங்களில் ஈடுபடுவது, கைகளை உயர்த்துவது, பரவசத்தோடு காணப்படுவது, இல்லையா? இந்த மாதிரி காரியங்கள் வந்து வேதத்தில் வந்து சொல்லப்படவில்லை. ஆனால் அபிஷேகம் சொல்லி சொல்லும்போது வேதத்தில் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அவரால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான். சரிங்களா? நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவராக இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அது மாத்திரம் நம்மள 1 யோவான் புஸ்தகத்தில் நம்ம வந்து பார்க்கும்போது இன்னொரு விளக்கமும் கூட கொடுக்கப்பட்டுள்ளது. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த வார்த்தையை வந்து நம்ம பார்க்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல வந்து நம்ம பார்க்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வந்து நம்ம பார்க்கலாமே. உங்களுடைய கையில வேத புத்தகம் இருக்கும் சொன்னால் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டிய வசனம் 20வது வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்ளலாம். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். அதே போல 27வது வசனத்துக்கு வாங்க. அதே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்துக்கு உங்களுடைய கவனத்தை திருப்பி அந்த வசனத்தை கூட கொஞ்சம் பாருங்களேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப அந்த 20வது வசனம் 27வது வசனத்திலையும் கூட அந்த பதம் வருகின்றது, இல்லையா? என்ன பதம்? நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று, இல்லையா? நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று. அடுத்து 27வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, இல்லையா? அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அப்ப அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருக்கிறபடினால், இல்லையா, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறபடினால் அடுத்து கீழுள்ள அந்த பாகத்துல வந்து நம்ம வாசிக்கும் போது சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். 27வது வசனத்துல ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப தேவனால் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறபடியால் அந்த அபிஷேகத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறபடினால் அதன் விளைவாக ஒரு காரியம், ஒரு சம்பவம் நடக்கின்றது. அது என்ன? அவருடைய சத்தியத்தை விளங்கிக் கொள்ளக்கூடியதான ஒரு ஞானம், அவருடைய வசனத்தை புரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு ஞானம், ஆவிக்குரிய காரியங்களை நிதானித்து புரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு திறன், அதை பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்கு கொடுக்கின்றார். அப்ப அபிஷேகம் என்று சொல்லும் போது 1 யோவான் புஸ்தகத்தில் வந்து அவர் கொடுக்கக்கூடியதான ஒரு விளக்கம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது வேத வசனங்களை விளங்கிக் கொள்ளக்கூடியதான இந்த ஞானம். அப்ப அபிஷேகம் பரிசுத்த ஆவியினால் தேவனால் நம்ம பெறவில்லை என்று சொன்னால் இந்த காரியங்களை வந்து நம்ம விளங்கிக் கொள்ள முடியாது. அப்ப பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்குள்ளாக இருந்து அவர் என்ன செய்கின்றார்? அவருடைய வேத வசனங்களை விளங்கிக் கொள்ளும்படியாக, புரிந்து கொள்ளும்படியாக, அந்த காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக அவர் ஞானத்தையும் அவரே நினைச்சார் விலக்கி கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். இப்ப நீங்களும் நானும் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான், அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்களா? நீங்க வந்து அவருக்குள் இருக்கிறீர்களா? அப்படி இருந்துச்சுனால் 100% நீங்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இப்ப வேற யாராவது வந்து உங்களை பார்த்து நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டீர்களா, அபிஷேகம் பெற்று விட்டீர்களா அப்படி உங்களை பார்த்து கேள்விகள் கேட்டார்கள் சொன்னால் இந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் 27வது வசனத்தை ஒரு ஆதார வசனமாக வைத்துக்கொண்டு இந்த விளக்கத்தையும் கூட என்ன செய்யலாம், அவர்களுக்கு நாம் எடுத்து சொல்லலாம். பாருங்கள், இங்க வந்து நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் போடப்பட்டுள்ளது. அடுத்து 27வது வசனத்துல வந்து நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டும். அப்ப இந்த வசனங்களை வாசிக்கும் போது, இல்லையா, வேதத்தில் உள்ள
புத்தகங்களை நம்ம வந்து தியானிக்கும் போது, படிக்கும்போது, அந்த வசனங்களை வந்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவிய தேவன் அந்த சத்தியங்களை விளங்கச் செய்கின்றார். அவருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளும்படியாக நமக்கு வந்து நினைக்கிறார், உதவி செய்கின்றார். காரணம், கிறிஸ்து பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். நாம் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கின்றோம். அந்த ஞானம் அதன் நிமித்தமாக நமக்கு வந்து கிடைக்கின்றது. இந்த ஒரு விளக்கத்தையும் கூட என்ன செய்யலாம், நாம் வந்து கொடுக்கலாம். அடுத்து நம்ம வேதத்தில் வந்து பார்க்கும்போது இன்னொரு வசனத்தை கூட என்ன செய்யலாம், நம்ம வந்து பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் தொடங்கி 16வது வசனம் முடிய நம்ம வாசித்து பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் தொடங்கி 16வது வசனம் முடிய நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கின்றோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாக ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். அப்ப இந்த ஆவிக்குரிய காரியங்களை நிதானித்து அறியக்கூடியதான அந்த காரியம் நமக்கு எப்படி கிடைக்கின்றது? அது தேவன். அந்த நம்ம 1 யோவான் புஸ்தகத்துல வாசித்தோம். நம்ம 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அந்த 20வது வசனம் 27வது வசனத்துல வாசித்தோமாக, அந்த சகலத்தையும் அறிந்து கொள்ளக்கூடியதான அந்த ஞானத்தை பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்கு நினைக்கிறார், கொடுக்கின்றார். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம், பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கின்றோம், நாம் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் அந்த ஆவிக்குரிய காரியங்களை நிதானித்து அறிந்து கொள்ளக்கூடியதான அந்த திறன் நமக்கு தேவன் நினைக்கிறார், கொடுக்கின்றார். இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் வந்து வேதத்தை வாசிக்கிறார்கள், பேசுகிறார்கள். ஆனால் அதனுடைய அதனுடைய அர்த்தங்களை வந்து அவர்களால் விளங்கிக் கொள்ள முடிவதில்லை. அதை விளங்கிக் கொண்டு அதன் மேலே விசுவாசம் வைக்க முடிவதில்லை. ஏனென்று சொன்னால் அந்த மனிதர்களுக்கு வந்து வேத வசனங்கள், வேதத்தினுடைய ஆழமான சத்தியங்கள் பைத்தியமாக தோன்றிட்டது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அவரை நம்பக்கூடியதான அவருடைய ஜனங்களுக்கு கர்த்தர் அவரை விளங்கச் செய்கின்றார். இந்த 14வது வசனத்துல வாசித்து பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல வந்து, ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். ஆனால் அவைகள் அவனுக்கு பைத்தியமாக நிச்சயமா தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். 15வது வசனம், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். 16வது வசனம், கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் சிந்தை எதன் நிமித்தமாக உருவாகின்றது? நம்ம 1 யோவான் புஸ்தகத்துல வாசிக்கிற விடமாக இல்லையா, அந்த சிந்தையை வந்து தேவனாகிய கர்த்தர் நமக்கு வந்து கொடுத்திருக்கின்றார். அதுதான் வந்து அபிஷேகம். அப்ப அபிஷேகம் சொல்லும்போது கர்த்தருடைய வசனத்தை விளங்கிக் கொள்வதற்கு தேவன் என்கிறார், நமக்கு வந்து உதவி செய்கின்றார். 1 யோவான் புஸ்தகத்தின் அடிப்படையில் அபிஷேகம் என்கிறதான வார்த்தைக்கு வந்து விளக்கத்தை வந்து அந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20, 27வது வசனத்தை நம்ம வாசித்து புரிந்து கொள்ள முடியும். இப்போ உங்களை பார்த்து யாராவது ஒருவர், நீங்கள் அபிஷேகம் பற்றி விட்டீர்களா, அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டீர்களா அப்படி என்று சொல்லி கேட்டார்கள் அடிச்சினால், நீங்கள் வசனத்தை எடுத்து இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் அவருடைய வசனங்களை வாசிக்கும் போது நான் அவருடைய பிள்ளையாக இருக்கின்றேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கின்றார், நான் அவருடைய வசனங்களை வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியாகிய தேவன் எனக்கு விளங்கச் செய்கின்றார், அதை புரிந்து கொள்வதற்கு எனக்கு திறனை கொடுக்கின்றார், ஞானத்தை கொடுக்கின்றார். அது மாத்திரமல்ல, 15வது வசனத்தில் வாசிக்கிறவனமாக இந்த ஆவியின் சிந்தை, ஆவியின் சிந்தை எனக்கு வந்து கர்த்தர் தந்திருக்கின்றார். ஆனால் மற்றவர்களுக்கோ, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு, ஜென்ம சுபாவம் உள்ள மனிதர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்களுக்கு வந்து இந்த ஆவிக்குரிய காரியங்கள் பைத்தியமாக தோன்றுகின்றது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களும் கூட ரட்சிக்கப்படுவதில்லை, படாமல் இருக்கிறபடினால் இப்படிப்பட்ட காரியங்களை வந்து அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் பேரளவில் வந்து கிறிஸ்தவர்களாக இருக்கிறபடினால், பேரளவில் வந்து அந்த கிறிஸ்தவம் என்கிறதான ஒரு பேரை அவர்கள் கொண்டிருக்கிறபடினால் பல காரியங்களை வந்து அவர்களால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியவதில்லை.
பல சத்தியங்களை வந்து அவர்களால் வந்து அஹ், அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. காரணம், அவர்கள் வந்து ரட்சிக்கப்படாதவர்களாக, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக, அந்த பாவம் என்கிறதான காரியத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறபடினால் அந்த நிலையில வந்து காணப்படுகிறார்கள். அப்ப இன்னொரு விளக்கத்தை கூட நம்ம பார்க்கலாம். வேதத்துல பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு இந்த 2 பகுதியை வந்து நம்ம வாசித்து பார்க்கும்போது, இந்த அபிஷேகம் என்கிறதான வார்த்தை எதன் அடிப்படையில், என்ன அர்த்தத்தோடு, என்ன விளக்கத்தோடு அது பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை வந்து நம்ம பார்க்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் புஸ்தகத்தின் அடிப்படையில் என்ன விளக்கம் சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். அது ஒரு காரியம். அடுத்து இப்பொழுது வந்து பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. வேதத்துல வந்து நமக்கு 2 பகுதி காணப்படுகிறது. அவைகளில் வந்து அந்த அபிஷேகம் என்கிறதான வார்த்தை என்ன விளக்கத்தோடு பயன்படுத்தப்பட்டுள்ளது, என்ன அர்த்தத்தோடு அவைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்பொழுது உங்களுக்கு நான் சில காரியத்தை வந்து நான் ஷேர் பண்றேன், நீங்க பார்க்கலாம். ஓகே, இப்ப இங்க பாருங்க, அபிஷேகம் என்றால் என்ன? அபிஷேகம் என்ற சொல் ஒரு பரிசுத்தமான புனிதமான நோக்கத்திற்காக ஒருவர் மீது எண்ணெயை ஊற்றுவது அல்லது தேய்ப்பது ஆகும். இது ஒரு ஆழமான ஆவிக்குரிய அர்த்தத்தை கொண்டுள்ளது. பிரதிஷ்டை, அதிகாரம் அளித்தல் மற்றும் பரிசுத்த ஆவியின் பிரசனத்தை அடையாளப்படுத்துகின்றது. இப்ப அபிஷேகம் என்றால் என்ன? இப்ப அபிஷேகம் சொல்லும்போது, நாம் தேவனால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டு அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தேவனால் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகின்றது. சரிங்களா? அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு, அந்த நோக்கத்தை செய்து முடிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு வல்லமையையும் அதிகாரத்தையும் வந்து அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். இப்ப அபிஷேகம் சொல்லும்போது தேவனால் பிரித்தெடுக்கப்படுதல், செட் அபார்ட், தேவனால் பிரித்தெடுக்கப்படுதல். இந்த வார்த்தையை வந்து நீங்கள் மறந்து போக வேண்டாம். சரிங்களா? அபிஷேகம் சொன்னால் தேவனால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பிரித்தெடுக்கப்படுதல். இப்ப இந்த அர்த்தத்தோடு சில வசனங்களை நம்ம வாசிக்கும் போது நமக்கு நன்றாகவே போயும். ஓ, இதுதான் வந்து அபிஷேகம் சொன்னு, அபிஷேகம் என்றால் இதனுடைய அர்த்தம் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாக புரியும். சில வசனங்களை வந்து நம்ம இப்பொழுது நம்ம வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் வந்து நம்ம பார்க்கும்போது, அபிஷேகம் என்பது கர்த்தருடைய வேலைக்காக பிரித்தெடுக்கப்படுதல். இல்லையா? நம்ம அந்த விளக்கத்தை வந்து நம்ம பார்க்கும்போது, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டு அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தேவனால் நமக்கு வந்து அதிகாரம் கொடுக்கப்படுகின்றது, கிருபை கொடுக்கப்படுகின்றது, வல்லமை கொடுக்கப்படுகின்றது. இப்ப இங்கேயும் கூட பாருங்க, யாத்ராகமம் 29ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலும் கூட நம்ம பார்க்கின்றோம். ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். இல்லையா? நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், ராஜாக்களை குறித்து கூட நம்ம பார்க்க முடியும். அப்ப அந்த மனிதர்களை அந்த குறிப்பிட்ட வேலைக்காக வந்து அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டார்கள். யாத்ராகமம் 29ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வந்து நம்ம வாசிக்கலாம். உங்களுடைய கருத்துல வந்து பைபிள் இருக்க முடிச்சுனால் யாத்ராகமம் 29 7வது வசனத்தை வந்து நீங்க பாருங்களேன். 29 7வது வசனம். அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. 29ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வந்து பார்க்கின்றோம். அடுத்து 8வது வசனத்துல பார்க்கும்போது, பின்பு அவன் குமாரரை சேர பண்ணி ஆசாரிய ஊழியம் அவர்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்கும்படியாக அவர்களுக்கும் அங்கிகளை உடுத்துவாயாக. 9வது வசனம். ஆரோனுக்கும் அவன் குமாரனுக்கும் இடைக்கச்சைகளை கட்டி அவன் குமாரனுக்கு குல்லாக்களையும் தரித்து இப்படியே ஆரோனையும் அவன் குமாரனையும் பிரதிஷ்டை பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாத்ராகமம் 29ஆம் அதிகாரம் 7வது வசனம் தொடங்கி 9வது வசனம் முடிய நம்ம வாசித்து பார்க்கும்போது, ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக, ஒரு குறிப்பிட்ட பணிக்காக, ஒரு குறிப்பிட்ட கர்த்தருடைய வேலையை செய்வதற்காக இந்த இடத்துல வந்து ஆரோனும் அவனுடைய குமாரர்கள் வந்து பிரித்தெடுக்கப்படுகிறார்கள். எப்படி அபிஷேக தைலத்தை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. பின்பு அவன் குமாரரை சேர பண்ணி ஆசாரிய ஊழியம் அவர்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்கும்படியாக அவர்களுக்கு அங்கிகளை உடுத்துவாயாக. அந்த 7வது வசனத்துல வந்து அவங்களுடைய தலையில வந்து தைலத்தை வந்து ஊற்றுறாங்க. அது வந்து ஒரு அடையாளமாக, ஒரு பழக்கமாக பழைய ஏற்பாட்டு காலத்துல வந்து அவர்கள் செய்தார்கள். இந்த வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, இப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டு
அடுத்து என்ன நடக்கின்றது? அந்த குறிப்பிட்ட வேலையை செய்யும்படியாக சில அங்கிகள், ஆடைகள் கொடுத்து அவர்களை வந்து பிரித்தெடுக்கிறார்கள். அப்ப இந்த வசனத்தின்படியாக பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக பிரித்தெடுக்கப்பட்டார்கள். அந்த வேலையை திறம்பட செய்வதற்கு, நல்லபடியாக செய்வதற்கு தேவனால் பிரித்தெடுக்கப்படுகிறார்கள், அதிகாரம் செலுத்தப்படுகிறார்கள், அவர்களுக்கு கிருபை என்ன செய்து கொடுக்கப்படுகின்றது. அப்ப அபிஷேகம் சொல்லி சொல்லும்போது பிரித்தெடுக்கப்படுதல். ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம என்ன புரிந்து கொண்டோம்னு சொன்னால், வேதத்தை நாம் உற்று நோக்கி சில வசனங்களை வாசித்து அபிஷேகம் என்றால் என்ன என்று சொல்லி அதனுடைய விளக்கங்களை வந்து ஆராய்ந்து பார்ப்பதை விட்டுவிட்டு, இன்னைக்கு நம்ம பல காரியங்களை வந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். சபைகளில வந்து எப்படி அவர்கள் சொல்லுகிறார்கள், அபிஷேகம் என்று சொன்னால் எப்படி காண்பிக்கிறார்கள் என்று சொல்லி பல காரியங்களை வந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். அபிஷேகம் என்று சொன்னால் ஆரவாரத்தோடு பேசுவது, ஆரவாரத்தோடு நடனமாடுவது, ஆரவாரத்தோடு கைகளை அசைப்பது, இல்லையா? பாடல்களை வந்து வேகமாக பாடுவது, இசைக்கருவிகளை வந்து வேகமாக வாசிப்பது, இப்படிப்பட்ட உணர்ச்சி பூர்வமான வெளிப்படையான காரியங்களை வந்து நம்ம வந்து நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அபிஷேகம் என்று சொன்னால் ஒருவருக்குள்ளாக அபிஷேகம் வந்து விட்டது என்று சொன்னால் இப்படித்தான் நடைபெறும் என்று சொல்லி நம்ம நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் வேதம் வந்து அப்படி சொல்லவில்லை. வேதம் வந்து அப்படிப்பட்ட விளக்கத்தை வந்து தரவே இல்லை. அபிஷேகம் என்று சொன்னால் பிரித்தெடுக்கப்படுதல், ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக, ஒரு பரிசுத்த நோக்கத்திற்காக தேவன் நம்மளை பிரித்தெடுத்திருக்கின்றார். நீங்க என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக, உங்களுடைய ஆண்டவராக உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த நிமிஷத்திலே கர்த்தர் என்ன செய்றார்? உங்களை அபிஷேகம் செய்து விட்டார். நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். கர்த்தர் என்னை அவருடைய ஊழியத்திற்காக, அவருடைய பணிக்காக வந்து என்னை பிரித்தெடுத்திருக்கின்றார். அந்த பணியை திறம்பட செய்வதற்கு வந்து கர்த்தர் எனக்கு பலன் கொடுக்கின்றார். நான் அவருடைய ஊழியத்தை வந்து அவருடைய வசனங்களை போதிப்பதற்கு, சத்தியத்தை விளக்கி சொல்வதற்கு வந்து பரிசுத்த ஆவியாகிய தேவன் எனக்குள்ளாக நிற்கிறார் இருந்து அவருடைய சத்தியத்தை வந்து விளங்கச் செய்கின்றார். அதை வாசிக்கும் போது, அதை தியானிக்கும் போது, அதை கற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியாகிய தேவன் எனக்குள்ளாக நிற்கிறார். அதை விளங்கிக் கொள்ளும்படியாக, புரிந்து கொள்ளும்படியான அந்த திறனை, ஞானத்தை தேவன் பரிசுத்த ஆவியாகிய கடவுள் வந்து எனக்கு கொடுக்கின்றார். அதுதான் அபிஷேகம். அபிஷேகம் சொல்லி சொல்லும்போது வந்து வேறு விதமான காரியங்கள் இல்லை. ஆனால் இன்னைக்கு உலகம் முழுவதுமாக பல இடங்களில வந்து அபிஷேகம் அடிச்சினால் உணர்ச்சி பூர்வமான காரியங்கள் அப்படி இருக்கும் அடிச்சினால் அதுதான் அபிஷேகம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இங்க ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள், ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக வந்து பிடித்தெடுக்கப்பட்டார்கள், அவர்கள் மேல் அபிஷேக தைலத்தை ஊற்றி நிற்கிறார்கள், அந்த அடையாளத்தை வந்து அவர்கள் வந்து செய்தார்கள். அவர் பழைய ஏற்பாட்டினுடைய வழக்கம், அது ஒரு பழக்கமாக காணப்பட்டது. அடுத்தபடியாக பார்க்கலாம், அடுத்து யாரெல்லாம் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள்? ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல வந்து நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போயிட்டார். அப்ப இங்க சாமுவேல் என்கிறதான மனுஷன் வந்து நினைச்சாரு, தாவீதை வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதை வந்து நம்ம பார்க்கின்றோம், இல்லையா? ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகின்றார். அப்ப ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் பழைய ஏற்பாட்டு காலத்துல. முதல்ல நம்ம பார்த்தோம் ஆசாரியர்கள், அடுத்து இரண்டாவதாக வந்து ராஜாக்கள். எப்படி அபிஷேகம் பண்ணப்படுறார்கள்? அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனே அவன் சகோதரன் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். அப்ப அபிஷேகம் பண்ணப்படல அப்படின்னா நம்ம வந்து அந்த பணியை வந்து திறம்பட செய்ய முடியாது. அபிஷேகம் வேணும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு, இந்த பூமியில வந்து கர்த்தருக்காக பரிசுத்தமாக வாழ்வதற்கு நாம் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். சுவிசேஷத்தை நாம் தைரியமாக பிரசங்கிக்க வேண்டும் என்று சொன்னால் அபிஷேகம் வேண்டும். நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும்போது வந்து பல உபத்திரங்கள் வந்து கடந்து வருகின்றன, பல நெருக்கங்கள் வந்து அப்போஸ்தலருக்கு வந்து கடந்து வந்துச்சு. ஆனால் இருந்தாலும் இந்த நெருக்கங்களை கண்டு அவர்கள் அஞ்சாமல், பின்வாங்கி போகாமல் தைரியமாக சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். காரணம், பரிசுத்த ஆவியாகிய தேவன் அவர்களோடு கூட இருந்தார். இங்கேயும் கூட நம்ம பார்க்கின்றோம், பரிசுத்த ஆவியாகிய தேவன் தாவீது மேல் என்ன செய்றார்? வந்திருக்கிறார். அப்ப தாவீது வந்து இந்த குறிப்பிட்ட அந்த ராஜாங்கிறதான அந்த பணிக்காக, வேலைக்காக பிரித்தெடுக்கப்படுகின்றார்.
பரிசுத்த ஆவியாகிய தேவன் அவரோடு கூட இருந்து அந்த பணியை திறம்பட செய்வதற்கு கிருபை அளிக்கின்றார். இங்க பிரித்தெடுக்கப்படுதலை குறித்து இங்கே கூட நம்ம வாசிக்கின்றோம். அதே போல அடுத்தபடியாக நம்ம பார்க்கலாம், தீர்க்கதரிசிகள் அபிஷேகம் செய்யப்பட்டார்கள். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல நம்ம பார்க்க முடியும். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 16வது வசனம். அங்கேயும் கூட நீங்க பார்க்கும்போது அதே பதத்தை நம்ம பார்க்க முடியும். 1 ராஜாக்கள் 19 16வது வசனம். பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். சரிங்களா? இந்த 19ஆம் அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால் தீர்க்கதரிசிகளை என்ன செய்தார்கள்? அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். அபிஷேகம் என்பது இந்த விளக்கத்தை பாருங்களேன். அபிஷேகம் என்பது ஒரு நபரை ஒரு சிறப்பு பணிக்காக கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிகாரம் அளிக்கப்பட்டவராக இருக்கிறார் என்பதை இது குறிக்கின்றது. சரிங்களா? கடவுளால் ஒரு சிறப்பான பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டு அந்த பணியை சிறப்பாக செய்வதற்கு கடவுளால் தேவனால் பரிசுத்த ஆவியானவரால் அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆசாரியர்கள் பிரித்தெடுக்கப்பட்டார்கள், ராஜாக்கள் பிரித்தெடுக்கப்பட்டார்கள், தீர்க்கதரிசிகள் அபிஷேகம் பண்ணப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டார்கள். இப்ப அதே போல புதிய ஏற்பாட்டிலையும் கூட என்ன செய்ய முடியும்? நம்ம பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டில் இயேசுவானவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். 18வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் என்று சொல்லி வாசிக்கின்றோம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. இப்ப இந்த 18வது வசனத்துல கிறிஸ்துவானவர் இயேசு கிறிஸ்து தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். எதற்காக? என்ன நோக்கத்திற்காக? இல்லையா? பிரசங்கிக்கும் பண்ணும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அந்த 18வது வசனத்துல நடுப்பகுதியில பார்க்கணும். எந்த நோக்கத்திற்காக? அந்த நோக்கங்கள் இந்த 18வது வசனத்திலிருந்து விளக்கப்பட்டுள்ளது. அப்ப தேவன் அவருடைய குமாரனை அபிஷேகம் பண்ணினார், பிரித்தெடுக்கப்பட்டார். ஒரு நோக்கத்தை செய்து முடிக்கும்படியாக, ஒரு வேலையை செய்து முடிக்கும்படியாக, ஒரு பணியை நிறைவேற்றும்படியாக தேவன் குமாரனை அபிஷேகம் பண்ணினார். அதுதான் அந்த அபிஷேகம் என்கிறதுக்கான ஒரு வார்த்தை. அந்த நோக்கம் என்ன? அந்த வேலை என்ன? அந்த கிரியை என்ன? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பண்ணும்படி, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை அளிக்கும்படியாக, குருடர்களுக்கு பார்வை கொடுக்கும்படியாக, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கும்படியாக. யார் அபிஷேகம் பண்ணப்பட்டார்? கிறிஸ்து. யாரால்? தேவனால். இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு தெளிவாக ஒரு விளக்கம் வருகின்றது. அப்ப இன்னைக்கு கிறிஸ்து என்னையும் கூட அவர் பிரித்தெடுத்திருக்கின்றார், அபிஷேகம் பண்ணியிருக்கின்றார். எதற்காக? ஒரு நோக்கம் காணப்படுகின்றது. எனக்குன்னு சொல்லிட்டு கர்த்தர் ஒரு வேலையை வைத்திருக்கின்றார். எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரதானமான ஒரு நோக்கம் இருக்கின்றது. அதுதான் அபிஷேகம். அடுத்து 1 கொரிந்தியர் பாருங்களேன். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். சில வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு இன்னும் தெளிவாக புரியும். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல நம்ம எப்படி வாசிக்கின்றோம்? உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. இங்கே எண்ணிச்சிருக்கிறாரு. இங்கே கூட அந்த அபிஷேகத்தை குறித்து நம்ம வாசிக்கின்றோம். உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அப்ப கிறிஸ்து இன்னைக்கு உங்களையும் என்னையும் அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அந்த அபிஷேகம் எப்ப நடைபெறுகின்றது? நீங்க எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ, ஆண்டவராக உங்களுடைய உள்ளத்துல நீங்க நம்புறீங்களோ, அந்த சமயத்தில்
தேவன் வந்து நினைச்சிருக்கிறார், நம்மை அபிஷேகம் பண்ணிவிட்டார். இன்னொரு வார்த்தையில சொல்லப்பட வேண்டும் சொன்னால், உங்களை பிரித்தெடுத்து விட்டார். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக, ஒரு குறிப்பிட்ட பணிக்காக. ஏன் நம்ம இதற்கு முன்பாக வந்து ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய நோக்கம், நம்முடைய செயல்பாடு, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய புரிதல் எல்லாமே வேறு விதமாக இருந்துச்சு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு வந்து கர்த்தர் நமக்கென்று ஒரு குறிப்பிட்ட நோக்கம், ஒரு குறிப்பிட்ட வேலை அவர் வைத்திருக்கின்றார். நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்க்கின்றோம், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டில் வந்து கிறிஸ்துவானவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அதற்கு ஒரு நோக்கம் காணப்பட்டது. அதே போல் இன்னைக்கு விசுவாசிகள் கிறிஸ்துவுக்குள் நாம் நினைச்சிருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கின்றோம். ஒரு நோக்கத்திற்காக, ஒரு நோக்கத்திற்காக கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கின்றார். சரிங்களா? அப்ப அபிஷேகம் என்று சொல்லி சொன்னால் வெரி சிம்பிள். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பிரித்தெடுக்கப்படுதல். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் நமக்கு அதிகாரம் கொடுக்கின்றார், வல்லமை கொடுக்கின்றார், கிருபை கொடுக்கின்றார். இல்லையா? அப்ப அந்த அபிஷேகம் இல்லாமல் வந்து அந்த நோக்கத்தை வந்து என்ன செய்ய முடியாது, நம்ம வந்து நிறைவேற்ற முடியாது. அதை நிறைவேற்றக்கூடியதான பலனையும் கிருபையும் வந்து நினைச்சார் தேவனானவர் நமக்கு வந்து கொடுக்கின்றார். அபிஷேகம் சொல்லி சொல்லும்போது ஆடுவதோ, பாடுவதோ, உணர்ச்சி பூர்வமாக சில காரியங்களை செய்வதோ, கைகளை உயர்த்துவதோ, இல்லைன்னா வந்து கீழே விழுவதோ, சில நவமான பாஷைகளை பேசுவதோ, அறியாத வார்த்தைகளை வந்து உச்சரிப்பதோ அதுவல்ல. பரவசமாக காணப்படுவதோ அதுவல்ல. அப்ப அங்க இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகளை வந்து பார்க்கும்போது அப்படி போடப்படவில்லை. அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு வந்து சில பணிகள் கொடுக்கப்பட்டது. அந்த பணிகளை சிறப்பாக தேவனுக்கு ஏற்ற வகையில் செய்து முடிப்பதற்கு வந்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது, பலன் கொடுக்கப்பட்டது. அப்படித்தான் அர்த்தங்கள் வந்து விளக்கப்பட்டுள்ளது. அது கீழே விழுவதற்காகவோ ஆடுவதற்காகவோ அல்ல. அதே போல வந்து ஒன்னியவன் புஸ்தகத்துல வந்து நம்ம ஆரம்பத்திலே வந்து நம்ம பார்த்தோம். அது அபிஷேகம் வந்து நீங்கள் பெற்றிருக்கும் போது சகலத்தையும் அறிந்து கொள்வார்கள். அதாவது வேத வசனத்தை நம்ம வந்து வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்முடைய சத்தியத்தை நமக்கு வந்து விளங்கச் செய்கின்றார். காரணம், நமக்குள்ள வந்து பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்றார். நம்ம வந்து அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். அவர் வந்து அவருடைய சத்தியத்தை நம்ம வந்து வசனங்களை வாசிக்கும் போது அதை விளங்கக்கூடியதான அந்த ஞானம், அந்த விவேகத்தை வந்து கர்த்தர் நமக்கு தருகின்றார். அந்த ஆவியின் சிந்தை வந்து கர்த்தர் நமக்கு வந்து கொடுக்கின்றார். அபிஷேகம் அடிச்சினால் தேவனால் பிரித்தெடுக்கப்படுதல். இன்னைக்கு இந்த ஆன்லைன் வகுப்புல வந்து நீங்க வந்து கவனித்துக் கொண்டிருக்கிறீங்க. நீங்க தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. காரணம், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கென்று சில நோக்கத்தை வைத்திருக்கின்றார். உங்களுக்கென்று சில வேலைகளை வைத்திருக்கின்றார். இல்லையா? எனக்கு வந்து எந்த விதமான வேலை இல்லை, எந்த விதமான நோக்கம் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாத்திற்கும் சில நோக்கம் இருக்கு. ஏன் நம்ம இந்த பூமியில வந்து ஆஹ், பரிசுத்த வாழ்க்கையை வாழும்படியாக, அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக, அவருடைய சுவிசேஷத்தை வல்லமையாக அதிகாரத்தோடு நம்ம வந்து சொல்லும்படியாக, தைரியத்தோடு நம்ம வந்து பேசும்படியாக கர்த்தர் நம்ம நினைச்சிருக்கிறார், அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கின்றார். அப்போ உங்களை சுற்றி யாராவது நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டீர்களா, அபிஷேகம் பெற்று விட்டீர்களா என்று சொல்லி யாராவது கேட்பார்கள் என்று சொன்னால், இந்த வசனங்களை நீங்கள் கோட் பண்ணி, இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டேன். இல்லையா? சில வசனங்களை வந்து உங்களுக்கு ஒன்றும் புரியலையா, நோ ப்ராப்ளம். நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்களா, நீங்க இயேசுடைய பிள்ளையாக இருக்கிறீங்களா, அவருடைய குமாரனாக குமார்த்தியாக இருக்கிறீங்களா, நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அவரால் பிடித்தெடுக்கப்பட்டவர்கள். இல்லையா? எதற்காக? பரிசுத்தமாக வாழ்வதற்காக. அட்லீஸ்ட் அந்த ஒரு நோக்கமாச்சு என்ன செய்யும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. இப்போ அபிஷேகம் சொல்லி சொல்லும்போது மற்ற காரியங்கள் அல்ல, உணர்ச்சி பூர்வமான காரியங்கள் அல்ல. அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அந்த காரியங்களுக்கு வந்து நம்முடைய சிந்தையை வந்து புகுத்த வேண்டும். தேவன் ஒவ்வொருவருக்கும் அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார், அவர் வல்லமை கொடுத்திருக்கின்றார். ஏதோ ஒரு காரியத்தை அவருக்காக வந்து தைரியமாக செய்யும்படியாக, அட்லீஸ்ட் உங்களுடைய வாழ்க்கையாச்சு நிச்சயம் இருக்கும். நான் வந்து இருக்கிற இடங்களில் வந்து நான் சாட்சியாக வாழணும், பரிசுத்தமாக வாழணும், இந்த காரியத்தை அவருக்காக செய்து முடிக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நோக்கத்தை கர்த்தர் நிச்சயமாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வந்து அவர் வைத்திருக்கின்றார். அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வசனங்களை வந்து நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளலாம். அடுத்த வாரம் மற்றொரு காரியத்தை வந்து நம்ம என்ன செய்யலாம், தியானிக்கலாம். சரிங்களா? இந்த நேரத்தை கருத்து நமக்கு பிரயோஜனமாக மாற்றி கொடுத்தால், இந்த வசனங்களை வந்து நம்ம படித்திருக்கின்றோம், கற்றிருக்கின்றோம். இதை நம்முடைய வாழ்க்கையில வந்து மறந்து போகாமல் அபியாசப்படுத்தி நம்மிடத்தில் கேட்கக்கூடியதான யாவருக்கும் ஒரு சரியான பதிலை கொடுப்பதற்கு இந்த வசனங்கள் வந்து நமக்கு ஆதாரமாக அமைகின்றது. நாம் இருக்கிற இடங்களில் ஜெபித்து இந்த கூட்டத்தை வந்து நம்ம முடிக்கலாம்.
கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அற்புதமான மாலை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். தகப்பனே, நாங்கள் எல்லோரும் சற்று நேரமாக அமர்ந்திருந்து உம்முடைய வேதத்தை நாங்கள் படிப்பதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்தீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வேதம் எங்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரமாக காணப்படுகின்றது. அதை நாங்கள் நாள்தோறும் வாசிக்கும்படியாக, தியானிக்கும்படியாக, அதை புரிந்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியாகிய தேவன் எங்களுக்கு நீர் உதவி செய்கிறீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இன்றைக்கும் கூட, இந்த நேரத்திலும் கூட, அபிஷேகம் என்றால் என்ன என்கிறதான தலைப்பின் கீழ் சில வசனங்களை வாசித்து அதனுடைய அர்த்தத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக நீர் உதவி செய்தீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. தாவே, அபிஷேகம் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பிரித்தெடுக்கப்படுதல் என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆம் தகப்பனே, கிறிஸ்துவுக்குள் நீர் எங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கின்றீர். இந்த பூமியில பரிசுத்தமாக வாழ, சாட்சியாக வாழ, உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லும்படியாக, உம்முடைய பணியை நாங்கள் சரியாக செய்து முடிக்கும்படியாக நீர் எங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தினோம் ஆண்டவரே. அந்த பணிகளையும் வேலைகளையும் நாங்கள் திறம்பட செய்து முடிக்கவும், உம்முடைய பார்வையில ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் அதை செய்து முடிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் எங்களுக்கு நீர் கொடுக்கிறீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தினோம் ஆண்டவரே. நாங்களும் கர்த்தாவை பிடித்தெடுக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்கிறதான காரியத்துல நாங்கள் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து கர்த்தாவே அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். இதில் கலந்து கொண்டதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கர்த்தர் இதற்கான நன்மையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் எங்களுக்கு நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ. பாய் பா. பாய் அப்பா. பாய்.